அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான். யோசபாத் என்னும் ராஜாவினுடைய மொத்த வாழ்க்கை குறிப்பையும் இந்த ஒரே வசனத்திலே வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தர் யோசபாத்து கூடவே இருந்தார். யோசபாத்துக்கு நிறைய பிரச்சனை வந்தது. எதிரிகளாலே, கூட இருக்கிறவர்களாலே பல்வேறு சூழ்நிலைகளில் நெருக்கங்கள் வந்தது. அப்பொழுது எல்லாம் கர்த்தரையே சார்ந்திருந்தார். பாகால்களை தேடவில்லை. எப்படி கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்திருந்தார் என்றால், தன் தகப்பனாகிய முற்பிதாவாகிய தாவீது எப்படி கர்த்தரையே சார்ந்திருந்தாரோ, கர்த்தரை தேடினாரோ, எப்படி தாவீது கர்த்தருடைய வழிகளில் நடந்தாரோ, அதே போலவே யோசபாத்தும் கர்த்தருடைய வழிகளில் நடக்க ஆரம்பித்தார். அப்படியானால் யோசபாத் தனக்கு முன்மாதிரியாக தாவீதை எடுத்துக்கொண்டார். தனக்கு முன்மாதிரியாக அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். இன்னைக்கு நாம் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுகிறோம். சிலர் என்று சொல்லுவாங்க, தூரத்திலிருந்து அவர்களை பார்க்கும்போது அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கிட்ட போய் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரையுமே பின்பற்ற முடியாது. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களை நாம் பின்பற்றலாம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பின்பற்றலாம், தானியேலுடைய ஜெபத்தை பின்பற்றலாம், தாவீதினுடைய ஆராதனையை பின்பற்றலாம், யோசேப்பினுடைய கீழ்ப்படிதலை பின்பற்றலாம். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுவார், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகளாகுங்கள் என்று சொல்லுவார். இந்த காலை நேரத்திலே நம்ம தாவீதை போல நம்ம மாறணும். அப்போதான் நமக்கு ஒரு பெரிய மாற்றம், ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏனென்றால் தாவீது தன் காலத்திலே கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்திருந்தார். சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றும் போது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். தானியேலை போல ஜெபிக்க ஆரம்பித்தா நிச்சயம் ஒரு பெரிய மாறுதல் வரும். தாவீதை போல ஆராதித்தால் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், மாறுதல் வரும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட தாவீதினுடைய வாழ்க்கையை போல கரவலாடுகளின் பின்பாகத்தில் சுற்றித் திரிந்த தாவீதை, எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு நினைப்பாரற்று கிடந்த தாவீதை ஆண்டவர் கூப்பிட்டுட்டு வந்து அபிஷேகித்து அவரை உருவாக்கி சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக வைத்தார். எத்தனையோ சூழ்நிலைகளிலே கடினமான பாதைகளுக்குள்ள கடந்து போனாலும் அவன் பாகால்களை தேடவில்லை, கர்த்தரையே தேடினார். இந்த காலை நேரத்தில் நாமும் தாவீதை முழு மனதோடு அவன் கர்த்தரை தேடினது போல நாமும் கர்த்தரை தேட ஆரம்பிப்போம். நிச்சயமாக தாவீதை ஆசீர்வதித்து நடத்தின தேவன், தாவீதை உயர்த்தின தேவன், தாவீதை பயன்படுத்தின தேவன், தாவீதுக்கு நன்மை செய்த தேவன் நமக்கும் செய்வார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடுவோம். தாவீதை போல தாவீது சொல்கிறார் அல்லவா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி கொண்டு போவார். அவருடைய விசுவாச வார்த்தைகளைப் போல நாமும் இந்த காலை நேரத்திலே விசுவாச வார்த்தைகளை சொல்லி கர்த்தரோடு இருப்போம். கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை நமக்கு செய்வார். இந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறுவதாக. நாம் நமக்கு முன்பாக இருக்கிற சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை, அவருடைய விசுவாசத்தை, அவருடைய நம்பிக்கையை பின்பற்றுவோம். தேவன் நமக்கும் பெரிய அற்புதம் செய்வார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும். தாவீது உம்மை தேடின போது அவரை ஆசீர்வதித்து, அதே போல அவரை ஃபாலோ பண்ணி ஆண்டவரை யோசபாத்தும் கர்த்தரை தேடினதுனாலே ஆண்டவரே, யோசபாத்துக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தீர் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தாவீதை போல, யோசபாத்தை போல நாங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்கிறோம். தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.